வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிறதுக்காக மட்டும்தான் ஜாதக பலனை பார்க்குறோமே. நிறைய பேருக்கு ஒரு சின்ன அட்வைஸ் இது. நிறைய பேர் விவரம் தெரியாமல் இந்த பீடி சிகரெட்டு இதெல்லாம் குடிச்சிட்டு அதை காலில் வச்சு, அதாவது செருப்பு போட்டுட்டோ இல்லை செருப்பு போடாமலே காலில் வச்சு மிதித்து அணைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. அது முக்கியமாக பார்த்திங்கன்னா மேசராசி, சிம்ம ராசிக்காரங்க, இல்லை சிம்ம லக்கணம், மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், இவங்க விருச்சிக ராசி, இவங்க 3 ராசிநாதர்களும் செய்யவே கூடாது. ஏன்னா நெருப்புங்கிறது இவங்களுடைய சூரியனையும் செவ்வாயும் குறிக்கக்கூடியது. அப்போ இந்த ராசிக்காரங்க அதை மிதிக்கும் போது, அதாவது சனியை வச்சு அமுக்கிற மாதிரி அமைப்பு. ஸோ இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு தடங்களாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது நெருப்பை இவங்க கால்ட்டு மிதித்து அமைக்கிறது. சரிங்களா? ஸோ அது என்றைக்குமே பண்ணாதீங்க. அதாவது இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட அறியாமல் நிறைய விஷயம் நம்ம பண்ணுறோம். ஸோ அது இனிமேலும் பண்ணாமல் அதை பார்த்துக்கோங்க. புது வருடம் சித்திரை மாதம் பலனை பார்த்துடலாம். இந்த மாதத்துடைய கிரகத்துடைய சஞ்சார நிலைகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். சித்திரை மாதம் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா சூரியன் மேச வீட்டுக்குள்ளே போகிறாரு. மேச வீட்டில் ஆல்ரெடி குரு இருக்கார். ஸோ காலபுருஷன் 1ஆம் இடத்துக்கு அங்கே சூரியன் போகிறாரு. சூரியன் எப்போல்லாம் மேச வீட்டில் உச்சமாகிறாரோ அப்போ தான் சித்திரை மாதம் பிறக்குது, தமிழ் வருட பிறப்பு. சரிங்களா? அடுத்து 3ஆம் இடத்துல, அதாவது மிதுன வீட்டில் சந்திர பகவான் இருக்காங்க. கன்னி வீட்டில் கேதும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சனி இருக்காங்க. அதாவது மேச வீட்டில் லாபத்துக்கு செவ்வாய் சனி, கும்ப வீட்டில் இருக்காங்க. சரிங்களா? ஸோ காலபுருஷனுக்கு 1ஆம் இடம். ஏன்னா எதனால் லாப வீடுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சூரியன் காலபுருஷன் 1ஆம் இடத்துக்கு போகும்போது பிரபஞ்சத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உச்சமாகுது அங்கே போய்ட்டு. ஸோ பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை இங்கே சூரியன் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில். அப்புறம் பார்த்திங்கன்னா மீன வீட்டில் சுக்கிரனும் புதனும் ராகும் இருக்காங்க. இந்த புதன் வக்கரகதியாக இருக்கார். சுக்கிரன் ராகு கூட நல்ல சுகபோகமாக இருக்காங்க. அதாவது குருவுடைய வீட்டில், குரு வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சுபத்துவமான வீடு. இங்கே சுபர் வீட்டில் சுக்கிரன் உச்சம். இந்த சுக்கிரன் உச்சமாகும்போது அந்த ராகு பார்த்திங்கன்னா குருவுடைய தன்மையை எடுத்துக்கிறார். சுக்கிரன் உச்சமான சுக்கிரனுடைய பவரையும் உறிஞ்சி ராகு நல்ல சுபத்துவமாக இருப்பார். ஸோ இது அனைத்து ராசிகளுக்கும் நல்லா நன்மையாக இருக்கும். அடுத்து கிரகத்துடைய பயிற்சி பலனை பார்த்துடலாம். இந்த மாதத்தில் முதல்ல பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் சித்திரை 10ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 23 கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு போயிடுவார். ஸோ மேச ராசிக்கு லாப வீட்டிலேருந்து 12ஆம் வீட்டுக்கு குருவுடைய வீட்டுக்கு போயிடுவார். ஸோ அந்த காலகட்டம் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வரும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்ச நிலையில் இருக்கிறாரு. சித்திரை 11ஆம் தேதி மேச வீட்டுக்கு பயிற்சியாகி போயிடுவார். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது. சித்திரை 18 வரைக்கும் தான் அந்த செவ்வாயும் குருவும் பயிற்சி, அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பாங்க. செவ்வாய் வீட்டில் குருவும், குரு வீட்டில் செவ்வாயும். சித்திரை 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா, அதாவது மே 1 அன்றைக்கி, அப்போ பார்த்திங்கன்னா மேஷ வீட்டிலேருந்து ரிஷப வீட்டுக்கு குரு பகவான் கிளம்பி போயிடுவார். புதன் பகவான் வக்கரமாகி மீன வீட்டில் இருப்பார். ஸோ அந்த வக்கர நிவர்த்தி 12ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிடுவார், சித்திரை 12. அதே மாதிரி அதே புதன் பகவான் சித்திரை 27ஆம் தேதி அவரும் மேஷ வீட்டுக்கு போயிடுவார். இந்த மாதத்தில் கடைசி எண்டில். மேச ராசிக்கு சித்திரை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த சித்திரை மாதம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் 18 நாள் இங்கே இருப்பார். 18 நாளுக்கு அப்புறம் அவர் ரிஷப வீட்டுக்கு போயிடுவார். ஸோ அது வரைக்கும் உள்ள பலன் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, குரு இருக்க வரைக்கும் உங்களுக்கு நிதானமும் இருப்பீங்க. இந்த சூரியன் வந்ததுனால ஒரு பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு எல்லாம் கிடைக்கும். அதாவது கிரகத்துடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது, ஒவ்வொரு காரகத்துவம் இருக்குங்க. சரிங்களா? ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சூரியன் 5 குடியர் உங்கள் மேச ராசியில் இருக்கும்போது 9 கூடிய குரு பகவானும் அதே மேசத்தில் இருக்கிறாரு. அப்போ 9க்கும் 5 குடியரும் இணைவு, அது மேச ராசியில் நடக்குது. சரிங்களா? ஸோ அதே இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிநாதரும் லாபத்தில் இருக்கார். அந்த மேச ராசிக்கு லாபத்தில் சனி பகவான் வீட்டில் சனியோட இணைஞ்சி தான் ட்ராவல் ஆகி வராரு. சனியை கிராஸ் பண்ணிட்டார். நம்ம ஆல்மோஸ்ட் போன மாதமே அதை சொல்லிட்டோம். 10ஆம் தேதி சனியை கிராஸ் பண்ணுறாரு. 10ஆம் தேதி மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி மேச ராசிக்காரங்களும் நம்ம சொல்லிட்டோமே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதம் அவர் சனி பகவானை கிராஸ் ஆகி வந்துடுச்சு. அதை அந்த வீட்டில் தான் இருக்குது, அதை தாண்டி வந்துட்டுருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த மேச ராசியை பொறுத்தவரை 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு பலனும் 18ஆம் தேதிக்கு அப்புறம் மற்றொரு பலனும் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 18ஆம் தேதி வரைக்கும் குரு இருப்பார், சூரியனும் இருப்பாங்க.
அப்போ 1, 5, 9 ஒரே டைமில் பாசிட்டிவாக இருக்கனால உங்களுக்கு புகழ் வந்து இந்த டைமில் ஈஸியாக கிடைக்கும். அதேமாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கும், பெரிய ஆட்களுடைய தொடர்புகள் கிடைக்கும், அரசாங்கத்தினால நன்மைகள் கிடைக்கும். அதாவது எல்லாமே கிடைக்கும், அதாவது கிடைக்கும். இதுதான் இதுவே மூல மந்திரமே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து தொட்டதெல்லாம் தொடங்கும் சொல்லுவாங்களா, அது இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. சரிங்களா? அதே 18ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல குரு போனதுக்கப்புறம் இப்போ தனலாபம் தாராளமாக கிடைக்கும். ஆல்ரெடி 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வேறு உச்சம், ராசி வேறு சுபத்துவம் அடைஞ்சிருக்கு. இப்போ ராசிக்கு 2ஆம் இடமும் இந்த குரு அங்கிட்டு அந்த பக்கம் போகும்போது ராசிக்கு 2ஆம் இடமும் சுபத்துவம் அடையும். அப்போ வந்து சுக்கிரன் உள்ளே இருப்பாங்க, உங்கள் ராசிக்குள்ளேயே வந்துடுவார் சுக்கிரன் அதுக்குள்ளே. சரிங்களா? ஸோ இது எல்லாமே இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சூரியன் வந்து அதிகப்படியாக சுபத்துவமாகுது. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பேங்கில் ஏதாவது கடன் எதுவும் கேட்குறீங்க அப்படின்னா இந்த டைமில் தாராளமாக கேளுங்க, உடனே தருவாங்க, டிலேவே ஆகாது. ஒரு 10 நாளைக்குள்ள உங்களுக்கு கடன் கிடச்சிரும் நீங்கள் கேட்டிங்கன்னா. சரிங்களா? அதுக்குன்னா டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அவங்க கைக்கு வந்துடும். என்னென்ன டாக்குமெண்ட் அவங்க அரசாங்கம் கேட்குதோ, பேங்க் கேட்குறாங்களோ அத்தனையும் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். போகாத கோயில்கள் இருக்குல்ல, சிவனுடைய கோயில் போகாமல் இருப்பீங்க, அங்கே போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் நீங்கள் இந்த டைமில் போயிட்டு வரதுக்குள்ள வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைஞ்சு கொடுக்கும். எதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த டைமில் ஈஸியாக கிடைக்கும். இதாங்க ஷார்ட்டாக சொல்லப்போனால், எதெல்லாம் நீங்கள் வந்து மிகப்பெரிய இடத்துல இருக்குது, இப்போ ஃப்ளைட்டில் போகணுன்னு ஒருத்தர் ஆசைப்படுறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் போவீங்க. இதை தான் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்குமே. உங்கள் சந்தோஷம் எதுன்னு பார்த்து அந்த இடத்துல உங்களுக்கு கொண்டு போய் விடும், உங்களுக்கே தெரியாது. யாரோ ஒருத்தர் வருவாங்க, உங்கள் நண்பர்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா ஃபேமிலியில், அதாவது மாமாவோ இல்லை மாப்பிள்ளையோ யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு வாங்க நான் இந்த மாதிரி டிக்கெட் போட்டிருக்கேன், வாங்க இந்த ஊருக்கு போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா அப்படின்னீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு அதை கூப்பிட்டு போவாங்க. இல்லை கோயிலுக்கு ஏதாவது சிவன் கோயிலுக்கு நீங்கள் பார்க்கணும், இல்லை நான் வந்து மக்கா மதீனாவை பார்க்கணும், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்க, பெருசாக ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தசாபதிகளும் சப்போர்ட் பண்ணுங்க, அதுவும் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா மேக்ஸிமம் கோச்சாரம் ஓரளவு நல்லா இருக்கும்போது தசாபதிகள் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலே போதும், இங்கே வந்து நல்லா தூக்கிட்டு வந்துடும். அப்போது மேசராசிக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே முற்பாதியில் குருவால் இந்த மேசராசி நல்லா இருக்குது, பிற்பாதியில் வந்து சுக்கிரனால் நல்லா இருக்குது. ஸோ டோட்டலாகவே மேசராசி மிகவும் அற்புதமாக இருக்கும். அப்போது 9 குடியவரும் 12 குடியவர் யார்? குரு. இந்த 9 குடியவர் 12 குடியவர் வந்து இந்த 5 குடியவரான சூரிய பகவான் வந்து நெருப்பு வீட்டுக்குள்ளே வர்றாரு, நெருப்பாகவும் இருக்கார், உச்சமாக இருக்கார். அப்போது வந்து இந்த குருவால் சுபத்துவப்படுத்தும் போது குழந்தைங்களால் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். இப்போ உங்கள் வீட்டில் இப்போ குழந்தைங்கள் படிக்குது, எக்ஸாம் மார்க் இது வருது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத லெவலில் குழந்தைங்க வந்து மார்க் எடுத்து வந்து உங்கள்கிட்ட காட்டுவாங்க. அப்போ அதை வயசுக்கு தகுந்த மாதிரியான பலன் கிடைக்குங்க. படிக்கிற மேசராசிக்கார பையன் படிக்கிறானா, எக்ஸாம் எழுதியிருக்கானா, அவனுக்கு நல்ல மார்க்கு கிடைக்கும். அது மேசராசி அப்பா அம்மா இருக்கீங்களா, நீங்கள் உங்கள் பையனால் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். இல்லை நீங்கள் தாத்தா பாட்டியா, உங்கள் பையனால், அதாவது உங்கள் பேரனால் நன்மை கிடைக்கிறதாலேயும் உங்கள் பையனாலையும் நன்மை கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில வயசுக்காக, அதே மாதிரி ஒரு 35 வயசு 45 50 வயசுக்காரங்க நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்காக முயற்சி பண்ணுறீங்களா, இந்த டைமில் சக்ஸஸ் கிடைக்கும். இல்லை நீங்கள் ஏதோ ஒரு வேலையை நீங்கள் வந்து ரொம்ப நாளாக செய்யணும்னு நினைக்கிறீங்களா, அந்த வேலையை இப்போ சக்ஸஸ் பண்ணி முடித்து அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இப்படி எதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்குங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த காலகட்டங்கள். சரிங்களா? இந்த மாதம் சித்திரை மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமான அமைப்பு. அதேமாதிரி 2ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிகளே வராரு 12ஆம் தேதிக்கு அப்புறம், சித்திரை 12க்கு அப்புறம். சரிங்களா? ஸோ அவரும் வர்றது உங்களுக்கு தன லாபத்தை அதை பெருக்கி கொடுக்கும். 2ஆம் இடத்துல குரு போகிறதும் தன லாபத்தை பல மடங்கு ஏற்றி கொடுக்கும். உங்கள் வாக்குக்கு இந்த வருஷம் இப்போ குரு பயிற்சி ஆகிறதுல வருஷம் ஃபுல்லாக உங்கள் வாக்குக்கு மரியாதை கொடுப்பாங்க, உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பத்துக்காக நீங்கள் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் செலவு, அதாவது பணம் சம்பாதிப்பீங்க. அது பணம் சம்பாதிக்க மட்டும் இல்லாமல் அது வந்து எந்த வகையும் வேஸ்ட்டான விரயத்தில் போய் சேராது. ஏன்னா குரு தான் 12 கூடியவர், அவரே தனலாபத்தை கொடுக்குறாரு 2ஆம் இடத்துல இருந்து. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அந்த தனலாபத்தை தக்க வைக்கும். சரி, 12ஆம் இடத்துல ராகு இருக்காரு, நமக்கு ஏதாவது வருமானம் தடைப்படுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. 12ஆம் இடத்துல ராகு வந்து உங்களுக்கு அந்த அசுப செலவு வந்து ஸ்டாப் பண்ணுவார். ஏன்னா இருக்க இடம் வந்து குருவுடைய வீடு, அதனால் அதை பற்றி ஒன்று யோசிக்க வேணாம். ஸோ ராசி நல்லா இருக்குது, 2ஆம் இடமும் நல்லாயிருக்கு. 3ஆம் இடத்தை எடுத்திங்கன்னா 3ஆம் இடத்து அதிபதி வக்கரகதியாகிட்டு அப்புறம் வந்து நேர்கதி ஆகிறாரு. நேர்கதியாகி அவர் வந்து திருப்பி உங்கள் ராசிக்குள்ளே தான் வருவார். அவர் சித்திரை 27 தான் உங்களுக்கு ராசிக்குள்ளே வருவார் 3ஆம் இடத்து அதிபதி. அவரால் உங்களுக்கு அவர் வந்து 6 கூடியவர், ஒரு பக்கம் உங்களுக்கு நெகட்டிவ் செய்யக்கூடியவர் ஒரு வகையில். ஸோ அவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்குது, உங்களுக்கு யோகம் தான். சரிங்களா? அதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை. அதே நேரத்தில் மாதம் ஆரம்பத்தில் வக்கரகதியாக தான் இருந்துகிட்ருப்பார். வக்கர நிவர்த்தி 12ஆம் தேதி தான் ஆகிறாரு, சித்திரை 12. இந்த 12 நாளும் வந்து உங்களுக்கு
6ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கார், அதாவது உச்ச நிலையில் இருக்கார். அதாவது நீச வீடு 12ஆம் இடங்குது, அது உச்சத்துக்கு நிகரான ஒரு நிலையில் இருக்கிறாரு இந்த 12ஆம் இடத்துல. அதனால் நமக்கு எதாவது டேமேஜ் ஆகிடுமானா அப்படி ஒன்றும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா உங்கள் ராசிநாதர் அங்கே இருந்தால் கூட இந்த 12 கூடியவர் வந்து உங்கள் ராசியில் இருக்காங்க, குரு பகவான். அவர் தான் உங்களுக்கு 9 கூடியவர் கூட. ரெண்டாவது உச்ச சுக்கிரன் வேறு உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார். அவர் எப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறாரோ அப்போ வந்து உச்ச சுக்கிரன் உங்கள் ராசிக்கு, அதாவது சுக்கிரன் உங்கள் 2 கூடியவர் 7 கூடியவர் உங்கள் ராசிக்குள்ளே வரமோ ராசி சுத்தமாகும்போது புதனால் பெருசாக பாதிப்பு கொடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் எந்த வகையிலையும் அதை பற்றி பயப்பட வேண்டாம். சரி, அந்த கிரகத்தால் நீங்கள் வந்து எதாவது டேமேஜ் ஆகுமோ 6ஆம் வீட்டு அதிபதியாலே 3ஆம் இதுங்களாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். இந்த 3ஆம் வீட்டு அதிபதியினால் முயற்சிகள்லாம் நல்லாவே ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாகவே பண்ணுவீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துலேருந்து சந்திரன் ஸ்டார்ட் பண்ணுறாரு, 4ஆம் வீட்டு அதிபதி 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த புது முயற்சிகளும் எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த முயற்சிகளையும் வெற்றிகளும் கிடைக்கும் இந்த மாதம். ஏன்னா உங்களுக்கு 3 கூடியவர் 6 கூடியவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சி உச்சன் கூட இருக்கார். உச்ச சுக்கிரன் கூட இவர் வக்கரமாக இருக்கார். நீச வீட்டில் வக்கரமாக இவர் ஒரு விதமான பலத்தில் தான் இருக்கார். ஆனால் கெடுப்பலன் செய்ய முடியாது அவரால். சரிங்களா? ஏன்னா கூட ராகு இருக்கார். அதனால் உங்களுக்கு கெடுப்பலன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதை விட ஒரு படி மேலே என்னென்னா ராசியிலே சூரியன் இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அதை வந்து ஒரு செகண்டில் பொசுக்கி தள்ளிடும். சரிங்களா? சூரியனால். அதனால் 3ஆம் இடத்தை பொறுத்தவரை நல்ல வளர்ச்சியான அமைப்பில் தான் இருக்குது. 6ஆம் இடத்து அதிபதியாலையும் எதுவும் கெடுப்பலாம் செய்ய முடியாது. ஸோ 4ஆம் வீட்டு அதிபதி வந்து சந்திர பகவானும் 3ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து வளர்ப்பியாக தான் ஸ்டார்ட் பண்ணி போகிறாரு. அதனால் எந்த வகையிலும் பாதிப்பில்லை. அடுத்து 5ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியில் இருக்கார். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு அதிகப்படியாக நன்மையை கொடுக்குறது தான் இருக்குதே தவிர கெடுதல் இல்லை. அடுத்து 6ஆம் வீட்டு அதிபதி தான் சொல்லிட்டோம், புதன் பகவான். 7ஆம் வீட்டு அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிரன். அவர் உங்களுக்கு ராசிக்குள்ளேயே வந்து 12ஆம் தேதி வந்து உள்ளே உட்கார்றாரு, 11ஆம் தேதி வந்து உட்கார்றாரு. அவர் வந்து உள்ளே வந்ததுலேருந்தே உங்களுக்கு வந்து உங்கள் ராசி 7ஆம் இடமும் நல்லா அதிகப்படியாக சுபத்துவம் ஆகிடும். ஏன்னா அவரும் பார்ப்பார். ஆல்ரெடி குரு பார்த்துட்ருக்காரு 7ஆம் இடத்தை. 7ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே வந்து 7ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்தும் போது ஒன்றும் அதிகப்படியான இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் கொடுத்துட்ருக்குமே. அடுத்து 8ஆம் இடம் தான் உங்கள் ராசிநாதர். அவர் தான் வந்து மாத ஆரம்பத்தில் 8க்கு 4ஆம் இடத்துலையும் அடுத்து 5ஆம் இடத்தையும் போகிறார். உங்கள் ராசிக்கு அவர் லாபத்து ஸ்தானத்துலேயும் அடுத்து வந்து 12ஆம் இடத்துலையும் மறைகிறாரு. மறைஞ்சாலும் சுக்கிரன் கூட தான் இணைகிறாரு. ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து ராகு கூட தான் ஜாயிண்டாக வெளியில் வருவார், ராகு கிராஸ் பண்ணி. அது வந்து அடுத்த மாதம் தான் அது வந்து ராகு கிராஸ் பண்ணோம், நம்ம அப்போ சொல்லிக்கலாம். 8ஆம் இடத்தை பொறுத்தவரை குருவுடைய வீட்டில் தான் இருக்கார். மாத ஆரம்பத்தில் 18ஆம் தேதி வரைக்கும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த வகையிலையும் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம ராசிநாதர் மறைஞ்சிட்டாரே எதாவது ப்ராப்ளம் ஆகுமானா அப்படிலாம் எதுவும் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ராசிநாதர் வந்து 9 கூடியவருடைய பரிவர்த்தனை ஆகிறாங்க. அதாவது 12 கூடியவரும் ராசிநாதரும் பரிவர்த்தனை. இது வந்து யாருன்னா குருவும் உங்கள் ராசிநாதன் பரிவர்த்தனை ஆகிறது ஒரு யோகம் தான். சரிங்களா? மேசராசியை பொறுத்தவரை அது ஒரு யோகத்தில் தான் இருக்குது. அடுத்து வந்து 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்தை எடுத்திங்கன்னா குரு பகவான் அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. புகழ் கீர்த்தி எல்லாமே கிடைக்கக்கூடிய அதிகப்படியான வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. அடுத்து 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடம் சனி பகவான் வந்து உங்களுக்கு ஆட்சியாக தான் இருக்கார். 11ஆம் இடத்துல லாபத்தில். 10ஆம் இடத்தால் தொழில் ஸ்தானம் மூலியமாக வந்து வருமானத்தை இம்ப்ரூவ்மெண்ட் தான் பண்ணும். நம்ம பார்க்குற தொழிலும் வளர்ச்சி அடையுமே தவிர டவுனில் இருக்காது. அதெல்லாம் உங்களுக்கு மேன்மையான அமைப்பில் தான் கொண்டு போயிட்டுருக்கு. அதனால் பயப்பட வேண்டாம். 11ஆம் இடமும் அதே தான் சனி பகவான் 11ஆம் வீட்டு அதிபதி 11லேயே இருக்கார். 10ஆம் வீட்டு அதிபதி 11 லாபத்தில் இருக்கார். அதனால் லாபம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. ஏன்னா எல்லா கிரகமும் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்குது. அடுத்து 12ஆம் இடத்துல ஆல்ரெடி சுக்கிரன், ராகு, புதன், அடுத்து உங்கள் ராசிநாதர் இவங்கெல்லாம் வரதுனால 12ஆம் இடம் அதிகப்படியாக சுபத்துவமாக இருக்குது. நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் சுக்கிரனால். ஸோ இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை தான் கொடுக்கும். பிற்பாதியில் வந்து அதாவது 12ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் மட்டும் வெளியில் வந்துடுவார், புதன் தான் இருப்பார். ஸோ அந்த காலகட்டம் மட்டும் உங்களுக்கு தூக்கம் கொஞ்சம் மைனஸாகவே இருக்கும், பெருசாக இருக்கும். ஆனால் 18ஆம் தேதிக்கு அப்புறம் குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். உங்கள் ராசிநாதர் மட்டும்தான் 12ஆம் இடத்துல இருப்பார். ராசிநாதர் செவ்வாய் இது ராகும். ஸோ என்ன தான் இருந்தாலும் ராகு கூட வந்து செவ்வாய் இருக்குது வந்து கொஞ்சம் அந்த 18ஆம் தேதிக்கு அப்புறம் தூக்கம் கெடும். அதாவது டிவி ஓவராக பார்க்குறது, இல்லைன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையில் போய் நீங்கள் மாட்டிக்கிறது, அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுவேன் தவிர மற்றபடி டேமேஜில் எங்கேயும் ஆகாது. தூக்கம் மட்டும் கெட்டுரும். அது சுபத்துவமான, அதாவது எங்கேயாச்சும் படம் பார்க்க போகிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போயிட்டு அரட்டடிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் உங்களுக்கு வந்து தூக்கம் கெடுமே தவிர வேலையாலேயோ இல்லை ஏதாவது மன கஷ்டப்போட எங்கேயாச்சும் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் உட்காரதோ இல்லை இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. சரிங்களா? ஸோ நல்ல அதாவது நம்ம தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு நம்ம தூக்கத்துக்கு எடுக்கிறோமா, ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்து தூக்கத்துக்கு எடுக்கிறோமான்னு வித்தியாசம் இருக்குல்ல. ஹாஸ்பிட்டல் போய் உட்காந்து தூக்கத்துக்கு எடுத்தோம்னா அது வந்து அசுபத்தன்மையான விஷயம். தேட்டரில் போய் உட்காந்து தூக்கத்துக்கு எடுக்கிறோம்னா அது சுபத்துவமான விஷயம். தூக்கம் கெடுறது கன்ஃபார்ம். அது எந்த வகையில் அப்படின்னு தான் இங்கே விஷயமே. ஸோ உங்களுக்கு நல்ல வகையில் உங்களுக்கு தூக்கம் கெடும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ மற்றபடி எந்த கவலையும் படாதீங்க. இந்த மேச ராசிக்காரங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். அடுத்த மாதம் வந்து இந்த செவ்வாய் உள்ளே போனதுக்கப்புறம், செவ்வாய் வந்து எத்தனாம் தேதினா உங்களுக்கு வந்து சித்திரை 10ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து மீன வீட்டில் ராகுடைய வீட்டில் இருப்பார்.
இந்த போன மாதம் சொன்ன மாதிரி தான் முருகர் வழிபாடு அதிகமாக பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ராகு கூட இணைய போகிறாரு. ஆல்ரெடி சனி கூட இணையும் போதும் நான் இதே தான் சொன்னேன். போன மாதமும் முருகர் வழிபாடு ரொம்ப தேவை அப்படின்னு பரிகாரம் சொல்ல போனால் முருகர் வழிபாடு மட்டும்தான். அதை நீங்கள் அதிகப்படியாக இந்த மாதமும் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ராகு வழிபாடும் பண்ணிக்கோங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்காரில் அவங்க தூக்கத்தை கெடுக்கிறாரில்ல. ஸோ அவர் வழிபாடும் ராகுனா துர்க்கை அம்மன். இந்த துர்க்கை அம்மன் வழிபாடு காளியும் வந்து ராகு தான் குறிக்கும். முருகர் வந்து உங்கள் ராசிநாதர். சரிங்களா? ஸோ இந்த 2 வழிபாடு மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இந்த மாதம் மட்டும் இல்லை, வரக்கூடிய மாதங்களும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். சரிங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்காக மட்டும் தான் நம்ம ஜாதக பலனே பார்க்குறோமே. வணக்கங்க. Oh